Good morning students, welcome all. In the video la 7th standard max first term chapter 5 oda example sums பார்க்க இருக்கோம். geometry la example 5.2 if angle POQ equal to 23 degree and angle POR equal to 62 degree, then find angle QOR. சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிக்சரும் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் பிஓக்யூ, ஆங்கிள் பிஓக்யூ திஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து 23 டிகிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆங்கிள் பிஓஆர் ஈக்குவல் டு 62 டிகிரி. டோட்டலாக பிஓஆர் இந்த ஆங்கிள் 62 டிகிரி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா தென் ஃபைண்ட் ஆங்கிள் கியூஓஆர். QOR இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு டோட்டல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் ஆங்கிள் இந்த ஷார்ட் ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த QORங்கிற ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு நேமிங்லாம் தெரியும் தானே. POQ தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு POQ அண்ட் POR. P பாருங்கள் இங்கே இருக்குது POR. இதெல்லாம் நமக்கு நேமிங் எப்படி கொடுக்குறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ QR கேட்குறாங்கன்னா QOR ஃபைன் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா QOR ஈக்குவல் ஆங்கிள் POR. இந்த பெரிய ஆங்கிள்லேருந்து இந்த சின்ன ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷார்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஆங்கிள் POR மைனஸ் ஆங்கிள் POQ. ஸோ ஆங்கிள் POR 62 டிகிரி இருக்குது. 62 டிகிரி மைனஸ் 23 டிகிரி. 62 minus 23 39 டிகிரி. ஆங்கிள் QOR ஈக்குவல் டு 39 டிகிரின்னு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த பிக்சர் இதே மாதிரி ஆங்கிள் மெஷர் பண்ணி தான் போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.4 ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ACB இருக்கும். அதாவது ஏபின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த ஆங்கிளை 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏசிடி அண்ட் பிசிடின்னு 2ஆக டிவைட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 123 டிகிரி. இன்னொரு சைடு ஆங்கிள் என்ன நம்மளை கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதுக்கு தெரியும் லீனியர் பேர் அப்படின்னு தெரியும். அதாவது ஒரு லைனில் இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ லீனியர் பேர்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். கரெக்டாக? ஸோ இந்த சைடில் 123 டிகிரி இருக்குது. ஏசிடி 123 டிகிரி இருக்குது. இந்த சைடில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆங்கிள் எப்பயுமே நம்ம என்னென்னு வச்சுக்குவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா? அப்போது 123யும் எக்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரணும். பட் ஐ நீட் ஒன்லி திஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? 180 டிகிரி இந்த ப்ளஸ் 123 இங்கே எந்த சைடும் இல்லைன்னா ப்ளஸில் இருக்குன்னு சொன்னோமா? ப்ளஸ் 123 ஈக்குவலுக்கு ரைட் சைடில் எடுத்துகிட்டு வரோம். அப்போ மைனஸ் 123 டிகிரி சப்ராக்ட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 57 டிகிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல் த ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் LMன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லைனோட ஆங்கிள் டோட்டலாக 180 டிகிரி இருக்கும். அதுவும் நமக்கு தெரியும். இப்போ இந்த லைனை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒரு சைடில் 46 டிகிரி கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு சைடில் என்ன டிகிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆங்கிள் எப்பயுமே எக்ஸ் ஆர் ஏதோ ஒரு வேரியபிள், எனி வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சொல்யூஷன் பாருங்கள். சேம் இந்த சம் எப்படி எழுதணுமோ ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம்மும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டு ஆங்கிளும் லீனியர் பேர்னால் ஒரே லைனில் இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸ் லீனியர் பேர்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். கரெக்டாக? அதுதானே லீனியர் பேர்னா. ஸோ 46 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். என்ன பண்ணுவோம்? அப்போது 46 ரைட் சைடுக்கு நகர்த்தணுமா? எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 46 டிகிரி ரைட் சைடுக்கு எடுத்து வந்துட்டோம். 180 மைனஸ் 46 ஆன்சர் என்ன வரும்? 134 டிகிரி. தட் இஸ் த ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 134 டிகிரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.5 கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு 3 மார்க் சம். கொஞ்சம் பெருசாக இருக்கும். 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 angles ஆர் இன் த ரேஷியோ 3:2. ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா
இவங்களுக்கு 3 சாக்லேட்ஸ் கிடைக்குதுன்னா இவங்களுக்கு 2 சாக்லேட் கிடைக்கும். அதே டைமில் இவங்களுக்கு 3 சாக்லேட்னா இவங்களுக்கு 2 சாக்லேட் கிடைக்கும். அப்படி மீனிங் ஓகேவா. இப்போ இவங்களுக்கு 6னா இவங்களுக்கு 4 சாக்லேட் கிடைக்கும். இவங்களுக்கு 9னா இவங்களுக்கு எத்தனை கிடைக்கும்னா 6 சாக்லேட் கிடைக்கும். இந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸாக கிடைக்கும். இவங்களுக்கு 2 டேபிள்ஸாக கிடைக்கும். ஸோ இதுதான் இங்கே ரேஷியோன்னு சொல்லுவோம். சரியா. இவங்களுக்கு 3 சாக்லேட்னா இவங்களுக்கு 2 சாக்லேட் ப்ளஸ் 3 எக்ஸ்ட்ரா ஆகுது 6. அப்போ இவங்களுக்கு ப்ளஸ் 2, இவங்களுக்கு 3 3-ஆக ஆட் ஆகும், இவங்களுக்கு 2 2-ஆக ஆட் ஆகும். சரியா. ஸோ இது வந்து மல்டிப்புள்லையும் சொல்லிக்கலாம். ஏன்னா இது 3 டேபிள்ஸ் தானே, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தானே, இது மல்டிப்புள்லையும் சொல்லிக்கலாம். எப்படி சொல்லிக்கலாம்னா 3x ஒன்றும் இல்லை, இந்த ஈஸ்டோ எடுத்துட்டு 3x, ஏன்னா 3 டேபிள்ஸ் தானே, 3 1s ஆர் 3 2s ஆர் 3 3s ஆர், இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணால் எழுதிக்கலாம். அதனால இது ஜென்ரலாக எழுதியிருக்கோம். இது வந்து பர்டிகுலராக எழுதியிருக்கோம், இது வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கோம். 3 கூட 1 மல்டிபிள் பண்ணிக்கலாம், 3 கூட 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம், 3 கூட 3யும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி 2xன்னு எழுதியிருக்கோம். ஏன் எக்ஸ்னா இவங்களுக்கு 3 தான் கிடைக்கணும், இவங்களுக்கு 2 தான் கிடைக்கணும், எந்த ரூலும் கிடையாது. ஒருவேளை 6 4 கூட கிடைச்சிருக்கலாம், 9 6 கூட கிடைச்சிருக்கலாம், எப்படி வேணால் கிடைச்சிருக்கலாம். அதை ஒரே டேர்மாக எழுதுறோம், ஜென்ரலாக பொதுவாக எழுதுறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இந்த ரேஷியோவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா. 2 ஆங்கிள்ஸ் அது ரேஷியோலேருந்து வேல்யூஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 3x அண்ட் 2x. ஸோ இது நமக்கு லீனியர் பேர்னு தெரியுமா. எப்படி சார் லீனியர் பேர்னு சொல்லிங்க பாருங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. லீனியர் பேர், இந்த 2 ஆங்கிள்ஸும் லீனியர் பேர் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு லைனில் இருக்க 2 ஆங்கிள்ஸ், இப்போ தான் நான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு லைனில் இருக்க 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். பட் இதுக்கு இந்த சம்முக்கு நமக்கு என்ன பண்ணல, வேல்யூஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3xே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 3x, இது 2x, இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 3x அண்ட் 2x. 3x plus 2x டோட்டலாக எவ்வளோ வரணும், 180 டிகிரி வரணுமா, 180 டிகிரி வரணும். அப்போ 3x plus 2x, இது நமக்கு அல்ஜிப்ரா அடிஷன், இது தெரியும் தான் நமக்கு. 3x plus 2x என்ன வரும், 5x வருமா. 3 ஆப்பிள் plus 2 ஆப்பிள் 5 ஆப்பிள். ஸோ ஆப்பிளுக்கு பதிலாக இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு. ஈக்குவல் 180 டிகிரி. பட் நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸை எப்படி ஃபைன் பண்ணலாம், 5 into x, இது 5 மல்டிப்ளிகேஷன் எக்ஸில் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோமா. 5 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ். அப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா மல்டிப்ளிகேஷன் இருக்க 5-ஐ ஈக்குவலுக்கு ரைட் சைடில் டிவைடில் எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 180/5, 180/5 டிவைட் பண்ணலாமா. 180-ஐ 5-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் டிஜிட் 5. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூஸ் சின்னதாக இருக்கா, அப்போ 0 போட்டுட்டு 2 நம்பராக எடுத்துக்குவோம். 5 3s are 15, சப்ராக்ட் பண்ணுவோம், ரிமைண்டர் 3 அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் டவுன் 0. இப்போ பாருங்க 30 இருக்கு, 5 30 பெரிய நம்பராக தான் இருக்குது, டிவைட் பண்ணலாம். 5 6 are 30 அண்ட் சப்ராக்ஷன் 0. நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர் 036. எக்ஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி. இந்த 0 நம்ம போட மாட்டோம். ஓகேவா. எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு, 36 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. சார் நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைன் தெம்னு கேட்டிருக்காங்க. தெம்னா இந்த 2 ஆங்கிள்ஸையும் நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஃபைன் பண்ணணும். இந்த ஆங்கிள் என்னன்னு இருக்கு, 3xன்னு இருக்கு. இந்த ஆங்கிள் என்ன இருக்கு, ரைட் சைடில் 2xன்னு இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ் மட்டும்தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 3xையும் 2xையும் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிட்டா சம் ஃபினிஷ்ட். சரியா. 3xனா என்ன பண்ணணும், 3 into x. 2xனா 2 multiply x. ஓகேவா. இன்ட்டுனாலும் மல்டிபிள்னாலும் சேம் தான். அப்போ 3x, 3 multiply 36. ஆன்சர் 108 வரும். 3 6 are 18, 18க்கு 8, ரிமைண்டர் 1, 3 3s are 9, 9 plus 1 10. 108 டிகிரி. 2x, 2x என்ன பண்ணுவோம், 2 multiply 36, 2 6 are 12, 12க்கு 2, ரிமைண்டர் 1, 2 3s are 6, 6 plus 1 7, 72 டிகிரி. ஸோ ஒரு ஆங்கிள் 108 டிகிரி இருக்கு, இன்னொரு 108 டிகிரி இருக்கு, இன்னொரு ஆங்கிள் எவ்வளோ இருக்கு, 2xங்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 72 டிகிரி இருக்கு. இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 180 கிடைக்கும். 108ஐயும் 78ஐயும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் அது என்னவா இருக்க முடியும், லீனியர் பேராக இருக்க முடியும். ஓகேவா. சம் ஃபினிஷ்டு. 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருக்கோம். டவுட்டாக இருந்தால் திரும்பி இந்த சம்ஸ் பாருங்கள், இன்னொரு டைம் பாருங்கள். தேங்க்யூ.